ஹையர் மிஸ் டுடே பார்க்க போகிறது விமென் குக் எஃப்எஃப் அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 4. விமென் குக் 3 பேருக்கும் டே ஆஃப்டர் டுமாரோ மேரேஜ்னு பாட்டிமா ஃபிக்ஸ் பண்ணி தன்னோட 3 பொண்ணுங்களோட பேத்திங்களான மாயா, ஹன்ஷு, ரேகாவுக்கு விமென் குக்கை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தீவிரமான கல்யாண வேலை நடந்துகிட்ருக்கு. விமென் குக் 3 பேரும் அவங்களோட ரூமில் உட்காந்துட்டு, போச்சு இந்த கிழவி செத்து தொலைய எவ்வளோ பெரிய வேலைகளையெல்லாம் சிங்கிளாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா பாரேன். வயசு 70 ஆகுது. 40 வயசு மிடில் ஏஜ் லேடி மாதிரி இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும். ஐயோயோ, மம்மியும் டேடியும் இருக்காங்களே நல்லா கொழுக்கட்டை தூக்கி வயலை வச்சுக்கிட்ட மாதிரி என்ன சொன்னாலும் ஊன் போட்டுக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ தேங்க்ஸ் சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி நான் அந்த ரேகாவை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எந்த குட்டி கலாட்டாவது பண்ணி நான் கல்யாணத்தை நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளிப்ப பாட்டிமா முன்னாடி பேசுகிறதுக்கே நீ நடுங்கிக்கிட்டு கிடப்ப, இதில் கல்யாணத்தை நிறுத்த போறியா? நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஜிமினும் டேங்கும் டக்குன்னு ஜங்குக்கு பார்த்து, என்ன ஐடியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது பாட்டிமாவுக்கு தெரியாது, அதனால் செக்யூரிட்டிஸ் எதுவும் நம்மளுக்கு போட்டு வைக்கலை. ஸோ ஈஸியாக போகிறதும் வர்றதுமா நம்ம இருக்கோம்ல, அழகாக நைட் டைமில் மூவி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி அழகாக நம்ம காரில் சிட்டிக்கு போயிடலாம். டுமாரோ மார்னிங் ஒயினோட வீடு தான் நம்மளுக்கு தெரியுமே, வீட்டுக்குள்ளே போனதில்லை, இதுதான் வீடுன்னு ஒயின் காட்டியிருக்கா. ஸோ அந்த வீட்டுக்கு போய் ஒயினா, அவளுக்கு மம்மி டேடி கிடையாதான், எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியலை, மம்மி டேடிக்கிட்ட சேரணும்னு பாடா படுத்துகிறா. ஏதோ அவளை விட்டுவிட்டு போயிட்டாங்களோ நம்ம ஊரில் வெளிநாட்டுக்கு இவள் கல்யாணம் பண்ணி பிள்ளையோட அவங்க மம்மி டாடிக்கிட்ட போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்குது. கழுத தொலையட்டும், அவங்க பாட்டிமா மட்டும் தானே இருக்காங்க வீட்டில். அவங்களுக்கும் நம்ம 3 பேரும் ஒயினை மேரேஜ் பண்ணிக்கிற விஷயம் தெரியும்னு ஒயின் சொன்னான். ஸோ ப்ராப்ளமே இல்லை. அழகா நாளைக்கு போய் அவங்க பாட்டிமாவை பார்த்து பேசி அங்கேயே ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜை ஒயின் கூட பண்ணி முடிச்சுவிட்டு கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். அந்த கழுதை படிக்கவும் பிடிக்காத மக்கு பண்ணிட்டாரோம். ஸோ செமஸ்டருக்கு போய் எழுதிட்டு வரட்டும், இண்டிவிஜுவல் எக்ஸாம் போய் எழுதிட்டு வரட்டும், இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அவளை அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஜெமீனுக்கு குஷியாகிடுச்சு. வாவ், சூப்பர் யோஜனை, இதை தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் ஒத்து வருவீங்களோ என்னமோன்னு எனக்கு கவலையாக இருந்தது. பிளான் இன்றைக்கி நைட் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். அப்போ டேங் சொல்கிறாங்க, டக்குன்னு சர்டிஃபிகேட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இதெல்லாம் கேட்பாங்க. இன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டு நாளைக்கு எப்படியும் மேரேஜை முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு கிளம்பி டே ஆஃப்டர் டுமாரோ இங்கே இருக்கணும் நம்ம. அதுக்கிடையில் நம்மளை தேடி சிட்டிக்கு எதுவும் ஆள் அனுப்புனாங்கனாலும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 3 பேரும் கேஷுவலாக அந்த ஃபுல் டேவும் நட போட்டுட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே. எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா பயங்கரமான விமர்சையாக தங்களோட பேரனோட மேரேஜை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காசுகளை தண்ணி போல் செலவு பண்ணி பயங்கரமான வெட்டிங் டிசைன்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. லிவிங் ஏரியாவில் தான் மேரேஜ் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ ஸ்டேஜெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டுருக்கு. விமென் குக்கு திக்குன்னு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, டேய் இதெல்லாம் பார்த்து மிரண்டக்கூடாது, நம்ம நைட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு 3 பேரும் அவங்களுக்குள்ளே பேசிட்டு அமைதியாக நட போட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் தன்னோட பெட்ரூமில் நிம்மதியாக தொங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா, ஒயினு எழுந்துடி, உன்னைய பார்க்க யார் வந்துருக்கான்னு பாரு கீழே வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய பார்க்க யார் வரப்போகிறான், யாரும் வரமாட்டாங்க, என்னை விடுங்க, இன்றைக்கி மண்டே தூங்கணும், இன்றைக்கி எனக்கு காலேஜ் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி படுக்கிறாங்க. காலேஜ் கிடக்குது, என்னைக்காவது உன்னைய படின்னு நான் தொந்தரவு பண்ணியிருக்கேனா? அதெல்லாம் இருந்துட்டு போகுது, யார் உன்னைய பார்க்க வந்திருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வயனப்போ ரொம்ப ஈஸியாக எழுந்து உட்காந்து, யார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் அ ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்ஸ் விமென் குக் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் டக்குன்னு நிமிர்ந்து பார்த்துட்டு, 6 month ஆச்சு அவங்கள பார்த்து, இருங்க நைட்டு தானே பேசுனாங்க, எதுவுமே என்கிட்ட சொல்லலை, சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க போல்
நான் போய் பாத் பண்ணிவிட்டு டிக்கா ரெடியாகி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பாத்ரூம்க்கு ஓடி போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் விமென் குக் 3 பேரும் அழகாக பாட்டிமா வீட்டு திண்ணையில் உட்காந்துட்ருக்காங்க. என்னடா அது, எவ்வளோ பெரிய ஜமீன்தாருங்க நம்ம ஊரில். இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு டொக்கு வீட்டுக்குள்ளே கூட விடாமல் திண்ணையில் உட்கார வச்சுருக்கு இந்த கிழவி. வீட்டுக்குள்ளே வரக்கூடாதாமே அப்படின்னு சொல்கிறாங்க ஜிமின். வெர்ரா, ஏதோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கம் இருக்கும், தொலையட்டும். பாட்டிமா நம்மளை பார்த்து எப்படி வார்மாக வெல்கம் பண்ணி காஃபியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒயினோட மம்மி டாடி வெளியூரில் இருக்காங்க, பொன் குழந்தையாக பிறந்துடுச்சுன்னு சொல்லி ஒயின் எனக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒயின் 3 பேரை மேரேஜ் பண்ணணுங்கிறது அவள் ஜாதகத்திலேயே இருக்குது. அதெல்லாம் கேட்டுப்பிடுத்தான் எனக்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க குழந்தைய கோபப்பட்டுக்கிட்டு. ஒயின் நல்லபடியாக 3 பேரை மேரேஜ் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அவங்க மம்மி டாடிக்கிட்ட போய் நின்னா சந்தோஷப்படுவாங்க, பொண்ணை ஏற்றுக்குவாங்க. நல்ல மனசு பண்ணி என் பேத்தியை கட்டிக்க போகிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்ல அந்த பாட்டி சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தால் சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நைட்லேருந்து கண்ணு முழிச்சு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க, குளிக்காமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. 2வது சொந்தக்காரங்க இல்லாதவங்கள வீட்டுக்குள்ளே விட மாட்டோன்னு சொன்னாங்கல்ல. தொலையட்டும் விடு, நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே போய் உட்கார்றதா முக்கியம். ஒயினை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவோம் நம்ம ஊருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு அப்புறமா அழுதுகிட்டு கிடக்குறோம். ஒயினை பிடிக்கிறோம், மேரேஜ் பண்ணுறோம், பாட்டிக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு கிளம்புறோம். அதுக்கப்புறம் என்ன, ஒரு பிள்ளை நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, ஹாப்பியாக நம்ம பொண்டாட்டி கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விமென் குக் 3 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க. ஆனால் 3 பேரும் எதுக்காக பாட்டிமா வீட்டுக்குள்ளே கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு தோணலை. ஏன்னா ஒயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போகணுங்கிற ஒரே பதட்டம், பரபரப்பு. ஸோ எதை பற்றியும் திங்க் பண்ணலை. ஒயின் தன்னோட மம்மி டாடிக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆனால் வீட்டில் பாட்டிமா தானே இருக்காங்க அப்படின்னு கூட யோசிக்காமல் டுமாரோ மேரேஜ் இருக்குது, ஸோ இன்றைக்கி ஒயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு டுமாரோ கிராமத்துக்கு போயிடணும்னு ஒரே எண்ணத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒயின் ஒரு பியூட்டிஃபுல்லான அனார்கலி வியர் பண்ணிக்கிட்டு ரொம்ப குஷியாக அப்படியே அழகாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதான், மயக்கமே வரணும் இருக்குது விமென் குக் 3 பேருக்கும். கிட்டத்தட்ட நேரில் பார்த்து 6 மந்த் ஆயிடுச்சு ஒயினை. இருந்ததை விட எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒயின். இப்போ ஒரு டார்க் ரெட் கலரில் அனார்கலி வியர் பண்ணி தன்னோட லாங் ஹேரை அப்படியே பின்னெல்லாம் போட்டு பெரிய பெரிய ஜும்காஸ் போட்டு பாட்டிமா ஒயினுக்காக மேரேஜுக்குன்னு சேர்த்து வச்ச ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகாக வந்து நிற்கிறாங்க. என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, அதுக்காக தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பாட்டி சொல்லிட்டாங்களா உனக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா என்னோடய சர்டிஃபிகேட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போதுமா இல்லை வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் உடனே அது எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு, இது போதும் பேபி, ரிஜிஸ்டர்ட்ட எல்லாம் பேசிட்டு வந்தாச்சு, இன்னும் ஒரு 2 hours கழிச்சு நம்மளுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக ஒயின் கிளாப் பண்ணிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் பாட்டிமா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் சாரீ வியர் பண்ணி வேகமாக வீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒயின் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. விமென் குக் 3 பேரும் பாட்டிமாவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஒயின் இருக்கிற அழகுக்கும் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பாட்டிக்கும் சம்மந்தமே இல்லையே, இது 3 அடி உயரத்தில் குள்ளமணி மாதிரி நிற்கிது அப்படின்னு தயாங் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, பாட்டி ஒயின் உங்கள் பையனோட பொண்ணோட பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. என் பையனோட பொண்ணும் இல்லை, பொண்ணோட பொண்ணும் இல்லை. ஒயின் மம்மி டாடிக்கோ நான் வீட்டு வேலை பார்க்குறதுக்காக அவங்க கூட நான் இருந்தேன். ஆமாம், அவங்க 2 பேரும், அதை பற்றி நான் பேச விரும்பலை. நான் ஒயினை பார்த்துக்கிட்டேன். பாவம் என் ஒயினு. நான் அவங்க வீட்டில் வேலை பார்த்தாலும் அவள் என்னூட்டு பேத்தி, என் பேத்திக்காகவே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் யாரும் இல்லாத அனாதை. எனக்கு ஒரே சொந்தம்னா அது என் பேத்தி ஒயின் தான். என் பேத்திக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து கண்ண முடியலான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, வீட்டு வேலை பார்க்க வந்தவங்க ஒயினை பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறீங்களா? ஒன்றும் புரியலை, உங்கள் மம்மி டாடி அப்போ எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் பாட்டிமா, ஐயோ கல்யாணம் பண்ண வந்துட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு என் செல்லத்தா 3 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வியர்டா விமென் குக் பாட்டிமாவை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒயின், ஆமாம் என் பாட்டிமா தான் எனக்கிட்ட சொல்லி வளர்த்தாங்க, நான் ட்ரிபிளட்ஸை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு.
அதனால தான் நான் 3 பேரை மேரேஜ் பண்ணுறதுக்கு தயாரானேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட கடவுளே, கருமம், இந்த கேள்விப்படுத்துகிற பாடு தான் அதெல்லாமா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜிமின் கேட்குறாங்க. பாட்டி, மேரேஜ் பண்ணி நாங்கள் கிராமத்துக்கு ஒயினை கூட்டிகிட்டு போனால் நீங்கள் தனியாக இருப்பீங்க, எங்கள் கூட வரீங்களா? எங்கள் கூடயே வந்து நீங்கள் ஒயின் கூட இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, ஒயினுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் வர்றேன். குழந்த பிறந்தா பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், அதனால நான் அப்போ வர்றேன். அது வரைக்கும் இங்கே நான் இருக்கிறேன், இந்த இடத்தெல்லாம் நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் கூட ஒயினோட மம்மி டாடியை பற்றி விசாரிக்கணும்னு இவங்க 3 பேருக்கும் தோணலை. மம்மி டாடின்னு பேச்சு எடுத்தாவே பாட்டிம்மா நல்லா சமாளிக்கிறாங்க. ஒயினுமே அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒயின்மே இதில் இருக்க காதல் மயக்கத்தில் ஒயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போகணுங்கிற ஒரே குறியில் இருக்கிறனால எதை பற்றி யோசிக்காமல் பாட்டிம்மா அப்படி சொன்னதும் குழந்த பிறந்ததும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் உங்களை, நீங்கள் அதுக்கப்புறம் எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்களோட காரில் பாட்டிமாவையும் ஒயினையும் கூட்டிகிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க விமீன் குக். 2 hours லேட்டர் ஒயின், விமீன் குக் 4 பேருக்கும் நல்லபடியாக பாலிகாமி மேரேஜ் முடியுது. பாட்டிமா அழகாக ஒயினுக்காக சைன் போட்டுட்டு இப்போ தன்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சும்மா ஒரு ஃபார்முலாட்டிஸ்க்கு கூப்பிடுறாங்க விமீன் குக் 3 பேர்த்தையும். ரீசன், விமீன் குக் 3 பேருக்கும் டைம் ஆகுது அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையே குயிக்காக எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு படுத்தி எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் அமௌண்ட் கூட கொடுத்து கொஞ்சம் குயிக்காக சைன் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பாங்க. இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரமாட்டாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் விமீன் குக்கை பாட்டிமா வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் விமீன் குக் அது சரிப்பட்டு வராது, ஃப்யூச்சரில் நாங்கள் கண்டிப்பாக வர்றோம், நீங்கள் அடிக்கடி ஒயின்கிட்ட பேசணும், அதே மாதிரி ஒயினை பார்க்க விருப்பம்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் கார் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினை கூட்டிகிட்டு இப்போ கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா ரொம்ப குஷியாக ஒயினை ஹக் பண்ணி அழுகிற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டு பத்திரமா இருக்கணும்னு சொல்லி குழந்த ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு வேர்டையும் ஒயின்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிமா பய சொல்லிட்டாங்க. ஒயின் பாட்டிமாவை டைட்டாக ஹக் பண்ணி சீக்ஸில் கிஸ் பண்ணி, தேங்க்ஸ் பாட்டிமா, நான் குழந்த பிறந்ததும் உங்களுக்கு சொல்லிடுறேன், என் மம்மி டாடி கூட நீ சேர்த்து வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு விமீன் குக் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு காரில் ஏறி உட்காந்துட்டாங்க. பாட்டிமா ஒரு நிறைஞ்ச பார்வையோட ஒயினை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, உனக்கு குழந்த மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் என்னையை பற்றி நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு பாட்டிமா இப்போ ஒயினோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ பாட்டிமாவை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, பாட்டிமா பிளாக் வேர்ல்டோட குயின், ஐ மீன் பிளாக் மேஜிக் வேர்ல்டோட குயின். பாட்டிமாவுக்கு ஏகப்பட்ட மந்திர தந்திரங்கள் நல்லா தெரியும். ஏன்னா நம்மளோட பூமி மாதிரி பிளாக் மேஜிக்னு ஒரு வேர்ல்டு இருக்குது, ஐ மீன் ஒரு பிளானட் இருக்குது. அங்கேயும் நம்மளோட பூமிக்கும் போக வரக்கூடிய அத்தனை சக்திகளும் பாட்டிமாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்களுக்கு முன்பே இருந்திருக்கும். அந்த மாதிரி தனக்கு தேவையான விஷயங்கள் பூமியிலிருந்து கிடைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாட்டிமா அடிக்கடி பூமிக்கு வந்துட்டு போவாங்க. பூமியில் சில நேரங்களில் கிடைக்கக்கூடிய அரிதான பவளப்பாறைகள், கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய ரத்தினங்கள், பிளாக் மேஜிக்கே தேவையான சில கடல்வாழ் உயிரினங்களோட ஒயிட் பிளட், இதெல்லாம் பாட்டிமாவுக்கு தேவைப்பட்டிருக்கும். அந்த டைமில் பாட்டிமா தன்னோட பிளானட்டுக்கு போகும்போது, ஐ மீன் பிளாக் வேர்ல்டுக்கு போகும்போது, அங்கே இருக்கக்கூடிய பாட்டிமா போலையே குயின் ஆகணும்னு ஆசைப்படக்கூடிய சில விச்சஸ் பாட்டிமாவோட இடத்த பிடிக்கணும் அப்படின்னா பாட்டிமாவோட கணவரை தன்வசப்படுத்திக்கணும், ஐ மீன் பிளாக் வேர்ல்டோட கிங்கை தான் பாட்டிமா மேரேஜ் பண்ணி ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டிமாவுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூமிக்கு அடிக்கடி வந்து பூமியில் கிடைக்கக்கூடிய ப்ரீஷியஸான பொருட்களை தன்னோட ராஜாவுக்கு, ஐ மீன் பாட்டிமாவோட கணவருக்கு கொண்டு போய் கொடுத்து தன் மேலே இருக்கிற அன்பை அதிகப்படுத்தியிருப்பாங்க. இருந்தாலும் ராஜாவுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் பெண் குழந்தை வேணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் பாட்டிமாவுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி குழந்தைக்காகவே பூமிக்கு வந்து பூமியில் கிடைக்கக்கூடிய ப்ரீஷியஸான உணவுப் பொருட்களையும் கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய அரிதான பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போய் பாட்டிமாவை விட்டுட்டு அந்த ராஜா வேறு யாரையும் பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் பாட்டிமாவுக்கு இந்த மாதிரி
ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குனுங்கிறத பாட்டிமாவோட கணவரான பிளாக் வேர்ல்டு ராஜாவை மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய மற்ற பொண்ணுங்க பிளாக் வேர்ல்டு ராஜா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிங் பாட்டிமா தனக்கிட்ட உண்மையை மறைச்சு குழந்தை பெற்றுக்க இப்போ விருப்பம் இல்லை, ஃப்யூச்சரில் நான் பெர்த் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு சில பரிசு பொருட்களை பூமிக்கு போய் கொண்டு வந்து கொடுக்குறத கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணுங்க ராஜா கிட்ட. ராஜா இதில் கோபமாகி பாட்டிமாவுக்கு சாபம் விட்டுருப்பாங்க. அது என்ன சாபம் அப்படின்னா, பூமியில் பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய சூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒரே டெலிவரியில் பிறக்கக்கூடிய 3 ஆண் குழந்தைங்கள ஒரே சமயத்தில் பௌர்ணமியில் பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வச்சு அவங்க மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய தன்னோட பிளாக் வேர்ல்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து 1 மாத காலம் இடைவெளியில் நிறைய பூஜைகளை செஞ்சு தன்னை சந்தோஷப்படுத்தினா மட்டும்தான் பாட்டிமாவுக்கு அவங்களோட ஸ்டமக்கில் ஒரு குழந்தை வளரும். என்னைய ஏமாற்றி உனக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்லாமல் இருந்ததுக்கும், என்னைய ஏமாத்துறதுக்காகவே பூமிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஷியஸான பொருட்களை கொடுத்ததுக்கும் உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு அந்த பிளாக் வேர்ல்டோட கிங் பாட்டிமாவுக்கு, அவரோட ஒய்ஃபான பாட்டிமாவுக்கு சாபம் கொடுத்துருப்பாங்க. பாட்டிமா இதை சாபம்னு எடுத்துக்கல. தனக்கு குழந்தை பிறக்கலேன்னு வருத்தப்படும் போது சாபம் மூலமாவது தனக்கு குழந்தை பிறக்கும். அது மட்டும் இல்லை, ராஜாவுக்குமே பாட்டிமாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. அதனால தான் தனக்குன்னு ஒரு குழந்தைய பாட்டிமா பெர்த் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாபத்தை வழங்கிட்டு பாட்டிக்காகவே பிளாக் வேர்ல்டில் அந்த கிங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா தன்னோட சாபத்தை சரி பண்ணிக்கிறதுக்காக தான் இப்போ பூமிக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஒயினை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒயினோட மம்மி டேடிக்கு அந்த டைமில் பேபி சிட்டர் கிடச்சிருக்க மாட்டாங்க. பாட்டிமா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற லேடி மாதிரி ஒயினோட மம்மி டேடிக்கிட்ட வந்து நல்லா பேச்சு கொடுத்து ஒயின் கூடவே அவங்க வீட்டுக்கு போய் ஒயினை தன்னோட குழந்த மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அந்த டைமில் தான் ஒயினுக்கு ஒரு 5 ஏஜ் இருக்கும்போது பாட்டிமாவே ஒரு கார் ஆக்சிடெண்ட் பண்ணி ஒயினோட மம்மி டேடியை போட்டு தள்ளிட்டு ஒயினை தனக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைக்கு மம்மி டேடியோட ஏக்கத்தையும் அதிகப்படுத்தி தனக்கு 3 பேரை மேரேஜ் பண்ணி பிறக்கிற குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைய நரபலி கொடுத்து தன்னோட மம்மி டேடியை மீட் பண்ணி அவங்க கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலாம். அதுக்கான மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியும். உனக்கு மம்மி டேடி பார்க்க ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி பாட்டிமா சொல்கிற அத்தனையும் அவங்க வளர்க்குறனால உண்மை நினச்சிக்கிட்டு ஒயின் ட்ரிபிளட்ஸை தான் மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுப்பேன் அப்படின்னு இருக்காங்க. இப்படி ஒரு டார்க்கான ஃபேஸை வச்சுக்கிட்டு பாட்டிமா ஒயின்கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி, ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி தன்னோட பிளாக் வேர்ல்ட் குயின்கிற ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பாட்டிமாவோட பயங்கரமான சீக்ரெட். இதை பற்றி ஒயினுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. 2வது ஒயின் பயங்கர இன்னசென்ட். பாட்டிமா ஒயினுக்கு எந்த விவரமும் தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சதுன்னா தன்னோட பிளானுக்கு ஒத்து வரமா போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெளியிலேயே அனுப்பாமல் ஸ்கூல் முடிஞ்சால் வீடு, வீடு முடிஞ்சால் ஸ்கூல், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலில் இருக்க டைமை விட தாங்கிட்டேயே அதிக டைம் இருக்கிற மாதிரி பார்த்துருப்பாங்க. எதுக்காகவும் பாட்டிமா ஒயினை திட்டமாட்டாங்க. ரீசன், பாட்டிமாவை ஆணித்தனமாக ஒயின் நம்பணும், அதுக்காக தான். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒயினுக்கு நரபலினாவே ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்க போல். அந்த பூஜையில் தன்னோட குழந்தைய வச்சு சாமி கும்பிட்டு தன்னோட மம்மி டேடியோட தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போல் பாட்டி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கிராமத்தில் ரொம்ப பதட்டத்தோட எஸ்டர்டேலேருந்து இந்த செகண்ட் வரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க விமின் குக்கை. சிட்டிக்கெல்லாம் கூட ஆள் அனுப்பிச்சு இவங்க படித்த ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் கூட தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட மீட் பண்ணி அங்கே வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிட்டாங்க பாட்டிமா. வீமின் குக்கோட மம்மிக்கும் டேடிக்கும் பயங்கரமாக திட்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. பாட்டிமா பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவோட 3 பொண்ணுங்களும் வீமின் குக்கோட மம்மியையும் டேடியையும் பிடிச்சிக்கிட்டு, உங்கள் பையங்க என் பொண்ணுங்களை மேரேஜ் பண்ணிக்காமல் ஓடி போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், எப்படி அவனுங்களை விடலாம் அப்படின்னு பயங்கரமாக கோபப்பட்டுட்டு இருக்காங்க. வீமின் குக்கோட ஆன்டிஸ் 3 பேரும் வீமின் குக்கோட மம்மி டேடிக்கிட்ட. மார்னிங் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் கூட வீமின் குக்கை காணோம். ஸோ மாயா, ஹன்ஷு, ரேகா 3 பேரும் இப்போ வரைக்கும் பாத் கூட பண்ணலை.
எஸ்டர்டேலேருந்து அழுதுட்ருக்காங்க. ஐயோ 2 நாளைக்கு முன்னாடியே இந்த கல்யாண மேடையெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சோம். ஓடி போய் ஒளிஞ்சுப்புட்டானுங்க அந்த 3 பயல்களும். வரட்டும், அவனுங்களை கண்ட துண்டமாக நான் வெட்டி போடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க பாட்டி. அந்த டைமில் ரேகா சொல்கிறாங்க, அவங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். எங்களை மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லி சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் எல்லோரும் எங்களை வளர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது டவுனுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு இவங்க 2 பேரும் தான் அனுப்பி படிக்க வச்சாங்க. அங்கிள் ஆண்டி திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் இருக்குது. என்ன நடந்தாலும் சரி எனக்கு ஜிமீன் வேணும், இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு அழுகுறாங்க ரேகா. அஞ்சு மாயா 2 பேரும் ஆமாம் எங்களுக்கும் ஜங்குக்கு வேணும், இல்லாட்டி நாங்களும் செத்து போயிடுவோம். ஏதாவது பண்ணுங்க, இன்றைக்கி கல்யாணம் நடக்கணும். 5:30 மணிக்கு முகூர்த்தம் மார்னிங். இப்போ டைம் 9:30 ஆகுது. இப்போ வரையும் காணலை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகுறாங்க. அந்த டைமில் பாட்டியோட கொழுந்தனாரான விமின் குக்கோட சின்ன தாத்தா பாட்டிமாக்கிட்ட வந்து நின்று, மோனா என்னைய கட்டிக்கிறேன்னு சொல்லி அண்ணனை கட்டிக்கிட்டே இல்லடி நீ? நல்லா குஷியாக 4 பிள்ளைங்களை பெற்று வச்சுக்கிட்டு உன் பேத்திங்களை என் பேரனுக்கு கட்ட விடாமல் உன் பேரனுங்களுக்கு கட்டுறதுக்கு இறங்கிட்ட நீ. ஆனால் சொந்தம் விட்டு போகக்கூடாது. கல்யாணம் ஆரம்பித்தா அது நிற்கவும் கூடாது. விமின்கு கோடி போனால் என்ன, காய்சூன் மின்கு இருக்கானுங்கள, அவனுங்களுக்கு இவளுகளை கட்டி வை அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது. 3 பொண்ணுங்களுக்கும் கிடுக்கிடுன்னு வந்துட்டாங்க. தாத்தா இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்க ஸ்டிக்கை பிடிக்கிட்டு மண்டையில் ஓங்கி அடித்து மண்டையை உடச்சி போடுவோம். காய்சூன் மின்கு 3 பேரை எங்களுக்கு பிடிக்காது. விமின்குக்கு தான் பிடிக்கும், அவங்கள தான் நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காய்சூன் மின்குக்கு எரிச்சல் தாங்க முடியலை. அடியாய் என்ன, ஏன் எங்களை பார்த்தா உனக்கு ஆம்பளைங்களா தெரியலையா, இல்லை தோரணையா இல்லையா? நாங்கள் எதுக்காக எங்களை கட்டிக்க மாட்டேன்னு அவனுங்களை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள தான் பிடிக்கலன்னு ஓடி போயிட்டானுங்கள்ல, அவனுங்கள தான் கட்டிப்பேன்னு ஓடி போய் நிற்கிறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மின்கு. அந்த டைமில் ஜூன் சொல்கிறாங்க, இவளுகளுக்கு இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிற அதப்பு, அதனால தான் இவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் காய் ஜூனையும் மின்குவையும் பார்த்து, எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. வேமின்குக்கு படிக்கும்போது ஒரு பொண்ணை ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சானுங்க. ஒரு பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க அவனுங்க. 3 பேர் எப்படி ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்குவானுங்க? ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு திட்டுறவனுங்களுக்கு 3 லவ்வர் வச்சுக்க தெரியாதான் என்ன? அவனுங்க கல்யாணம் பிடிக்கலன்னு ஓடி போகலை, யாரையோ பார்த்து பிடிச்சி வச்சுருந்துருக்கானுங்க சிட்டிக்குள்ளே, அவளுகளை கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ஓடி இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காய். பாட்டிமா டக்குன்னு எழுந்து நின்று தன்னோட சாரி பல்லுவை அப்படியே ஒதறி ஹிப்பில் இன் பண்ணிக்கிட்டே, காய்சூன் மின்கு பாயை பொத்திக்கிட்டு இருங்க, எனக்கிட்ட நீங்கள் அடி வாங்கணுமா? இங்கே பாருங்கடா, என் பேரனுங்களை பற்றி எனக்கு தெரியும். பயந்தாங்குழி பயலுக, தொடனங்கி பயலுக, அவனுங்களை சின்ன பிள்ளையிலேருந்து போடா படுத்துருக்கீங்க நீங்கள் 3 பேரும். வாய் திறக்க மாட்டானுங்க, அவனுங்க பாட்டுக்கு பொட்டாட்டம் இருப்பானுங்க. அப்படிப்பட்டவனுங்க தான் தைரியமாக போய் 3 பொண்ணுகளை கட்டிக்கிட்டு வர போகிறானுங்களா முட்டா பயலுகளா? என் பேத்தியை கொஞ்சம் கோபக்காரிங்க, அவங்க அங்கிள் ஆண்டிக்கிட்ட கொச்சுப்பாளுங்க கத்துவாளுங்க, அதெல்லாம் பார்த்துப்புட்டு தன்னோட மம்மி டாடி மேலே அன்பாவளுக இருக்க மாட்டாளுங்க. அதனால் இவளுக கட்டிக்க வேணானதும் ஓடி இருக்கலாம். ஒரு நாள் வேற ஒரு பொண்ணுங்களை விரும்ப மாட்டானுங்க என் பேரனுங்க. இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பேரழகியனா அது என்னோட 3 பேத்திங்க தான். இப்படிப்பட்டவளுகளை விட்டுப்புட்டா அவனுங்க போகிறானுங்க. என் பேத்திங்களை விட பேரழகிய எங்கடா போய் பிடிப்பீங்க நீங்களாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அந்த டைமில் பலமான சத்தம் கேட்குது. ஊருக்குள்ளே தண்டரா போட்டுட்டு இருக்காங்க. பாட்டிமா குடுக்குடுன்னு வெளியில் ஒடியாந்து, நகருங்க எதுக்கு தண்டரா போட்டுக்கிட்டு இருக்காங்க? பஞ்சாயத்தே கூட்டலை, என் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது என் குடும்பத்தோடைய முடியணும். அப்படி இருக்கும்போது யாரை கேட்டு பஞ்சாயம் கூட்டுறீங்க? என் வீட்டு கல்யாணம் நின்று போச்சுன்னா தொலைச்சி யார் பஞ்சாயத்தை கூட்டினது அப்படின்னு கத்துறாங்க. அந்த டைமில் அந்த மேளம் அடிக்கிறவங்க டப் டப்புன்னு அந்த மேளத்தை அடிச்சுக்கிட்டே, இதனால் ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, வேமின் குக் 3 பேரும் சிட்டிக்குள்ளே போய் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட கிராமத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை ரத்து பண்ணிவிட்டு டவுனுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. குடும்பத்தில் தங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. எல்லோரும் பஞ்சாயத்தில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு
எகைன் டப்பு டப்புன்னு அந்த மேளத்தை அடிச்சுட்டு அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டாங்க. பாட்டிமா அப்படியே உட்காந்துட்டாங்க ஃப்ளோரில். ஐயோ டேய் காய், எந்த நேரத்தில் வாய் வச்சியோ தெரியல. ஐயோ என் பேத்தியை விட்டு புட்டு இவனுங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்துட்டானுங்களாமே, நான் எங்கே போய் சொல்ல ஐயோ அப்படின்னு அழுகுறாங்க பாட்டி. அந்த டைமில் காய் கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து, அழகத்தில் இல்லாத பேரன், நான் வாய் வச்சு அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானுங்களா? இப்போ தானே நான் பேசினேன். அவனுங்க மேரேஜ் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சோ யாருக்கு தெரியும். பஞ்சாயத்தை கூட்டி குடும்பத்தோட சேர்த்து வைக்க சொல்லியிருக்கானுங்களாம். வாங்க, நல்லா நாங்கள் ஜாலியாக பஞ்சாயம் பார்க்குறோம். எங்களுக்கு உங்கள் பேத்தியை கட்டி கொடுக்க மாட்டேன்னு எத்தனை திருட்டு வேலை பார்த்துருப்பீங்க, அனுபவிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, மம்மி டேடி நீங்கள் 6 பேர் என்னத்துக்கு இங்கே நின்று ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க தாத்தா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு தாத்தாவையும் தன்னோட மம்மி டேடிஸையும் கூட்டிகிட்டு பஞ்சாயத்து கிளம்பிட்டாங்க காய், ஜோன், மின்ஹோ 3 பேரும். பாட்டிமா அப்போ இவங்கெல்லாம் போகிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, அட்டே விமின் குக்கோட டேடி இங்கே போட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பதறி போயிட்டாங்க மிஸ்டர் கிம். கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து, மம்மி எனக்கு ஒன்றும் தெரியாது, நானாக போய் அவனை காதலிக்க சொன்னேன், உங்களை மாதிரி தான் நானும் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பெத்த மூணும் சுனிக்காரனுங்க என் மான மரியாதையை கெடுக்க வந்து பிறந்திருக்கிறானுங்க, கல்யாணத்தை பண்ணிவிட்டானுங்களாமே. ஐயோ குழந்தையிலேருந்து என் பேத்திங்க தானே இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவாளுங்கன்னு நினச்சேன். என் சந்தோஷத்தில் மணலி போட்டுட்டானுங்க உன் பிள்ளைங்க. அவனுங்க இந்த வீட்டுக்குள்ளே வரப்படாது, நான் வரவிட மாட்டேன், போடா உன் பொண்டாட்டி எங்க, அவளை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. விமின் குக்கோட மம்மி பயந்து போய் அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப பயந்தவங்க விமின் குக்கோட மம்மி. அதனால தான் இந்த போடு போடுறாங்க பாட்டிமா. மம்மி நிஜமாக தெரியாது மம்மி, நீங்கள் சொன்னீங்கன்னு மாயா ஹன்ஷு ரேகாவை தான் மேரேஜ் பண்ணி வைக்க நாங்கள்லாம் ஒத்துக்கிட்டோமே, அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க, எனக்கும் அவனுங்க கல்யாணம் பண்ணதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவ வேற எட்டிப்படி, உன்னை நான் கூப்பிட்ருக்கவே கூடாது, ஏன் மகளுகளா வாங்கடி போகலாம் எல்லாரும் அப்படின்னு அழுதுகிட்டே பாட்டிமா இப்போ பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா ஒரு கோல்டு ஃபேஸில் தன்னோட மகள்களோடையும் மருமகளோடையும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க சென்டரில். மற்றவங்க எல்லாரும் நின்றுட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் விமின் குக் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு அப்படியே கையை கட்டி நின்றுட்டுருக்காங்க. வைன் அங்கே ஃப்ளோரில் உட்காந்துருக்க ஆட்களோட ஆட்களாக அமைதியாக அவங்க என்ன நடக்குதுன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு அங்கே நின்றுட்டாங்களா, ஸோ யாருக்குமே ஒயின் தான் விமின் குக் மேரேஜ் பண்ணியிருக்க பொண்ணுன்னு தெரியல. எல்லோரும் பஞ்சாயம் பார்க்குற குஷியிலையும் அவசரத்துலேயும் இடம் கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அங்கங்கே உட்காந்துட்டாங்க. பாட்டிமாவோட ஃபேமிலிக்கு சைட்லேயே பாட்டிமாவோட குழந்தனார் ஃபேமிலியும் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவர் ஜமீன்தார் ஐயா 3 பேரும் டவுன்லேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் பெரியவங்களாக நம்ம பார்த்து இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கணும். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாயத்தில் இந்த கல்யாணத்தை ரத்து பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்தி நீங்கள் சின்ன ஜமீன்தார் 3 பேரையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு பேசி முடிவு பண்ண தான் இங்கே வர சொல்லியிருக்கோம் ஜமீன்தாரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டை நான் எப்படி இருக்கும், நீ இந்த இடத்துல ஊர் தலைவராக உட்காந்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கு நான் காரணம். அப்படி இருக்கும்போது என் பேச்சை மீறி டவுன்காரிகளை கட்டி கூட்டிக்கிட்டு வந்தால் நான் ஏற்றுக்குவேனா? ஒரு நாள் நடக்காது. என் வீட்டுக்குள்ளே மருமகள்னு நடப்படணும்னா அதுக்கு நான் சம்மதிக்கணும். எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களாக அவளுக்கு இருக்கணும். எவளுகளோ 3 பேர்த்த போய் டவுனில் இருந்து கூட்டிக்கிட்டு வந்து குடும்பத்தோடு சேர்த்து வைங்கன்னு சொன்னால் பஞ்சாயத்து கூட்டுவீங்களா? டேய் விமின் கோக், பிச்சுப்பிடி வேணான்னு அவ்வளோ வச்சுக்கோங்க. உங்கள் நிழல் கூட என் பங்களாவில் படக்கூடாது. பஞ்சாயத்து தலைவரே, இவனுங்களுக்கு பணத்து திமிரு இவ்வளவையும் பண்ண வைக்குது. என் பண்ணை வீட்டில் இவனுங்க போய் இருந்துக்கட்டும். அந்த பண்ணை வீட்டை சுற்றி இருக்கிற தென்னந்தோப்பில் தான் இவனுங்களோட வரவு செலவு நின்றுக்கணும். வேறு எந்த சொத்து பத்துக்குள்ளேயும் இவனுங்க வரப்படாது. எல்லாம் என்னோட தாத்தாவும் முப்பாட்டனும் எனக்காக சம்பாரித்து கொடுத்தது. நான் போனால் போகுதுன்னு இவனுங்களுக்கு கொடுத்தாதான் என் சொத்து பத்து புள்ளாத்தையும் என் 3 பேத்திக பேரில் எழுதி வச்சுப்புட்டு நான் பாட்டுக்கு கண்ண மூடிடுறேன்.
என் பேச்சை கேட்காத இந்த பேரனுங்கன்னு இருக்கானுங்களே, இவனுங்க இனிமே என் பேரனுங்க கிடையாது, இவனுங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் வீமின் குக்கோட மம்மி அப்படியே வீமின் குக் மட்டும்தானே நிற்கிறாங்க, கூட அவங்களோட ஒய்ஃபெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வீமின் குக்கோட மம்மி நோட்டீஸ் பண்ணுறத பாட்டிமா நோட்டீஸ் பண்ணிவிட்டு, அடியே மருமகளே, எதுக்குடி அவனுங்களை குறுகுறுன்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மம்மி, 3 பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானுங்களே, இவனுங்க மட்டும் தான் நிற்கிறானுங்க, பொண்ணு எங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா பயங்கர கோபத்தில் இருந்திருப்பாங்க வீமின் குக் மேலே. ஸோ வீமின் குக்கை பார்த்து தான் திட்டிக்கிட்டு இருந்துட்டு பொண்ணு எங்கனுங்கிறதையே மறந்து போயிருப்பாங்க. தன்னோட டாட்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது, அட ஆமாம், எங்கே அந்த பொண்ணுங்களை காணோம் அப்படின்னு பாட்டிமா தன்னோட மருமகளை பார்த்து கேட்டுட்டு அப்படியே பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, பஞ்சாயத்து தலைவரே, இவனுங்க 3 பேரும் தான் நல்லா குத்துக்கலாட்டம் நிற்கிறானுங்களே, இவனுங்களோட பொண்டாட்டிகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்சாயத்து தலைவரும் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அட ஆமாம், சின்ன ஜமீன்தாரே, உங்களோட ஒய்ஃபுகளையெல்லாம் கூப்பிடுங்க, எங்கே அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் வைன் தன்னோட ரைட் ஹேண்டை மேலே தூக்கி, இதோ இங்கே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா மூவி பார்க்குற மாதிரி இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருந்துருப்பாங்களா? வீமின் குக்கோட ஒய்ஃப்னு சொன்னால் அது வைன் மட்டும்தான். ஸோ ஹேண்ட்ஸை தூக்கிட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கேன்னு சொன்ன நெக்ஸ்ட்டு செகண்டே பாட்டிமா அப்படியே கீழே நோட்டீஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமினுக்கு பக்கத்துலேயே தான் வைன் ஃப்ளோரில் உட்காந்துருப்பாங்க. வைன் நல்லாவே ஒரு டீப் ரெட் கலரில் அனார்கலி வியர் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே போட்டிருந்த அனார்கலி தான் அது. ஸோ இப்போ ஊருக்குள்ளே வரப்போகிறச்சே தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ லைட்டாக தன்னோட ஃபேஸை டச்சப் பண்ணிவிட்டு, ஹேரெல்லாம் நல்லா கோம் பண்ணிக்கிட்டு இப்போ உட்காந்துட்ருக்காங்க வைன். உயிரே போயிடுச்சு பாட்டிமாவுக்கு வைனை பார்த்துட்டு. அடேங்கப்பா, ஐயோ என்னது இது, இந்த பொண்ணு என்ன இம்புட்டு அழகாக இருக்குது, என் பேத்திங்க தான் அந்த ஊருக்குள்ளே பெரிய பேரழகிய நினச்சிக்கிட்டு இருந்தா, என் பேத்திங்க 3 பேரையும் தூக்கி அடிக்கிற மாதிரில இவ இருக்கா, ஐயோ அழகை பார்த்து என் பேரனை மயக்கி போட்டா, ஐயோ 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 இவளை என்ன பண்ணுவேன், ஐயோ இவளை பிரிக்கவும் முடியாது போலையே, இவளை விட மாட்டானுங்க, எனக்கு பார்க்கையிலே தெரியுது அப்படின்னு புலம்பி போயிட்டாங்க பாட்டிமா. அந்த டைமில் வைன் எழுந்து தன்னோட ஃபுல் ஸ்கர்ட்டை அப்படியே சரி பண்ணிக்கிட்டே தன்னோட பல்லுவெல்லாம் அப்படியே நீட் பண்ணிக்கிட்டு, வணக்கம், நான் தான் இவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பக்கத்தில் நிற்கிறனால ஜிமினோட ஒய்ஃப்னு பாட்டிமா நினச்சிக்கிட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு அப்போவே தெரியும், இந்த இவன் இருக்கானே ஜிமினு, இவன் ரொம்ப நல்லவன் மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆனால் அம்புட்டு குசும்பு வேலையும் பார்ப்பான். ஐயோ எப்படி பொண்ணை பார்த்து பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கான், ஐயோ ஐயோ முடிஞ்சு போச்சு. ஏ ரேகா, இவன் கண்டிப்பாக ஜிமின் உன்னை கடிக்க மாட்டான், அவன் பொண்டாடி தான் நிற்கிறா பாரு. ஐயோ படு சூப்பராக இருக்கா, போச்சு, என் பேரனை அழகாக காட்டி மயக்கி போட்டா அந்த பொண்ணு இவ குடும்பத்துக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டா. ஐயோ லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, ஐயோ இடுப்பு கிடுப்பெல்லாம் தெரியுது, இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நிற்கிறான், இது புடவையா தாவணியான்னு ஒன்றும் புரியலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா அழுகுறாங்க பாட்டி. அந்த டைமில் வைன், இல்லை நான் ஜிமின்ஷியோட ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயையோ ஐயையோ என்னது இது, அப்போ தயாங்கோட ஒய்ஃபா? அடே தயாங்கா, ஊமை கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு எத்த தண்டி வேலை பார்த்த, ஓன் பொண்டாட்டி உன் அண்ணனை உரசிக்கிட்டு நிற்கிறா, நீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்க, வெக்கங்கட்டவனே அவள் பக்கத்தில் போய் நில்றா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் வைன், இல்லை டேங்க் மட்டும் நான் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு மயக்கம் வருது, நீ யாருக்கு தான் பொண்டாட்டி? ஐயோ இந்த சங்குக்கு பயலுக்கா? ஐயோ ஐயோ நல்லா மூஞ்சியை வெறப்பா வச்சுக்கிட்டு ஏதோ பொண்ணுங்களையே பிடிக்காதுங்கிற மாதிரி ஒத்திங்கிக்கிட்டு போவான். ஐயோ போச்சு, ஒன்றும் புரியல எனக்கு, இந்தம்மா யாருக்கு தான் நீ முதல்ல பொண்டாட்டி அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஊர் மக்களும் பஞ்சாயத்து தலைவரும் பாட்டிமா புலம்புறதை கேட்டுக்கிட்டு ஆன்னு உட்காந்து பார்த்துட்ருக்காங்க வைன் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அந்த டைமில் வைன், நான் இவங்க 3 பேருக்குமே ஒய்ஃப், நான் பொழைக்காமே மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் மயக்கமே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் மிஸ்.